ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வி லவ் ஃபுட். அஃப்கோர்ஸ் வி லவ் ஃபுட். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இப்படி ஒரு இடத்துல, இப்படி ஒரு ஆம்பியன்ஸில் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் லஞ்ச் டின்னர் சாப்பிடணுன்னு நம்ம எல்லோருக்கும் விருப்பம் தான். வெல்கம் ட்ரிங்கில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 50 ஐட்டத்துக்கு மேலே இருக்கும். டேக்ஸ் இன்க்ளூடிங் வெறும் 844க்கு நாங்கள் சாப்பிட்டோம். டெய்லி புஃபே மெனுவே நமக்கு கொடுத்துட்றாங்க. டிஸ்பிளே பாருங்க எப்படி இருக்குன்னு. வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்டு ஸ்டார்டர்ஸ் நம்ம டேபிள்கே சேவ் பண்ணாங்க. என்னென்ன சாப்பிட்டோம், எப்படி இருந்துச்சு, அப்புறம் மெயின் கோர்ஸில் என்னென்ன இருந்துச்சுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். செம்ம தீனி தானாங்கிறது நீங்களே சொல்லுங்க. ஆரம்பிங்க. யூஸ்வலி ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு கேட்பேன். இன்னைக்கு அப்படி இல்லை. ஆரம்பிங்க. வீரர்களே, நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு. ஃபுல்லா சாப்பிடாதீங்க, நிறையா வரும்ல, அதெல்லாம் சாப்பிடணும்ல. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பொட்டேட்டோ வைப்பாங்க, அதுலயே ஸ்டஃப் ஆயிடக்கூடாது. அதுதான் நானும் சொல்றேன். அதனால நான் ஒன்று சாப்பிட்டு ஒன்று வச்சுட்டேன் ஜி. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. பஞ்சாபி தாங்கடி கபாப். ஆக்சுவலி இதுல இருந்தே ஆரம்பம். நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க. வெஜ் ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம், பன்னீர், பைனாப்பிள், ப்ரோக்கோலி, ஜாக் ஃப்ரூட் அண்ட் வாட்டர்மெலான். ப்ரான்ஸ் உண்மையிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே ஸ்வீட்டாக அருமையாக இருக்குது. யூஸ்வலி இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 3 விதமான நான்வெஜ்ஜும் 3 விதமான வெஜ்ஜும் கொடுப்பாங்க. பியூர் வெஜ்ஜு, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு 5 அல்லது 6 விதமான வெஜ்ஜு கொடுக்குறாங்க. நான்வெஜ்ஜில் 3 ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா 1 ஃபிஷ்ஷு, 1 ப்ரான்ஸு, 1 சிக்கன். அருமை. 5 minutes later. இப்போதான் சாப்பிட போகிறோம். இது என்னடா புது பொருளியா இருக்கு. இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறோம். சரி, எடுத்துகிட்டு வந்துடலாமா? மெயின் கோர்ஸ் போகலாமா? லங்ஃபம் சிக்கன் சூப் இருக்குது, வெஜ் சூப்பும் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம சூப்புக்கு போகல, அடுத்த வேலையை பார்க்க. இந்த செக்ஷன் கம்ப்ளீட்லி வெஜ். சேலட்ஸ்க்கு அந்த பக்கம் எல்லாம் நான்வெஜ். நம்ம எதில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ கன்ஃபியூஷன். சில வெஜ் ஐட்டம்ஸ் இருக்குது, லைட்டாக டச் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். நான் வெஜ்ஜில் ஒரு 2 ஐட்டம் அதுக்கு போயிட்டோம் அப்படின்னா இது சப்புனாயிரு. சீஸ் பாஸ்தா இருக்குது, கிரில் மஷ்ரூம் இருக்குது, இதான் சொன்ன பொடி ஐட்டங்கள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு இல்லையா? பாத்திரலாம். கிரீன் பீஸ் கபாப், இது என்ன சேனக்கிழங்கு, தால் தட்கா, இந்த 2 கிரேவிஸ், இதுல ஒரு 2 பீஸ். இந்த கிரில்டு அரபிக் மஷ்ரூம் அப்பவே நம்ம கண்ணை பிடிச்சது. கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன். கொஞ்சம் பாஸ்தா அப்படியே ஓபன் பண்ணி அப்படி கலக்கும் போது பட்டர் மனம் அப்படி தூக்குச்சு. அதனால ட்ரை பண்றேன். டெசர்ட்ஸ் பாத்தீங்களா, இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் இருந்துச்சு. அதுல கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். வெஜ்ஜில் லைட்டா ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட் வெஜ் ஸ்டார்டர்ஸ்ல இருந்து வருவோம். இது கிரீன் பீஸ் கபாப். வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணவே இல்லை. உங்க பிளேட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இது என்னோட ஷேர் பண்ணி சாப்பிடணும் ஜி, இல்ல பண்ண கூடாது. அங்க பாருங்க, எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. அடம் பிடிக்கிறிய நீ. அவங்களையெல்லாம் விடுங்க, என் கூட நீங்க ஷேர். அவங்க டேபிள்ல வச்சுட்டாங்க, நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடுறோம். நானும் சொல்றேன். விட்டு போடுவேன். இது என்ன ஜி? இது ஆக்சுவலி டிஃப்ரெண்டா இருக்கு. கிரீன் பீஸ் கபாப்
ஓஹோ. கட்லெட் ஸ்டைலில் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. வேற லெவல் டேஸ்ட். லுக் எப்படி இருந்துச்சோ டேஸ்ட் அப்படியே இருக்கு. அப்படியே கரடு முரடா சுரு சுரு சுருன்னு டேஸ்ட் அப்படியே இருக்கு. ரோட்டிஸ் அண்ட் பிரெட்ஸ் வந்து டிஸ்பிளேல இருக்காது, நமக்கு வேணும்னா சொன்னோன்னா கொடுப்பாங்க. ஸோ கிரேவிஸ் இருக்குது, பிரெட் சொல்லியிருந்தேன், ஒவ்வொன்றில் ஒவ்வொரு ஐட்டமு. கார்லிக் நான், பட்டர் நான், பிளெயின் ரோட்டி, ஒரு குல்ச்சா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ரோட்டி ஆற விடக்கூடாது. ஒரு ஹாஃப் கார்லிக்கு, ஒரு ஹாஃப் குல்ச்சா எடுத்துக்கிறேன். குல்ச்சாவும் அழகா இருக்குது. பெப்பர் சிக்கன் கிரேவி. குல்ச்சாவை அப்படியே பெப்பர் சிக்கனோட சாப்பிடலாம். குல்ச்சாவை வெஜ் கூட ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஆலு காஷ்மீரி மிர்ச்சி. கோபம்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? ஒரு மைல்டான டேஸ்ட், ஹெவியான ஃபுட். யூசுவல் கார்லிக் நான் வித் பட்டர் பன்னீர் மசாலா. எல்லாமே செம்ம கிரீமியா இருக்கு. கார்லிக் நான் நல்லா துரு துருன்னு இருக்குது, கிரேவி எல்லாம் கிரீமியா இருக்குது. மோமோஸ் சாப்பிடல நீங்களும் சாப்பிடுங்க ஜி. நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். ஃபுல்லா? ஆமாம், ஃபுல்லு செம்ம தீனி, செம்ம தீனி. நான் இன்னும் பிரியாணிக்கே வரல. மோமோஸ் இஸ் எவ்ரிஒன்ஸ் ஃபேவரட், நோ டவுட். பர்ஃபெக்ட்டா லைவா கொடுக்குறாங்க. நூடுல்ஸ் அவைலபிள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். மோமோஸ் தான் லைவா இருந்துச்சு. நூடுல்ஸு நம்ம நேகம் சாப்பிட்றத பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துருச்சு. பொதுவாகவே நூடுல்ஸ் அப்படின்னா என் ஃபேஸ் பிரைட் ஆகிடும். சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு, ரியலி. பட் ரோல் முதல் ட்ரை பண்ணலான்ட்டு 2 ரோல் எடுத்து வந்துட்டேன். இருக்கு டவுன் ஆங்கிறதாண்டா அவ்வளோ பெரிய கப்பல். பட் ரோல் ஃபஸ்ட்டு போட்டு மென்னோன்னா என்ன மாவு மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுது. ஆனால் மென்ன பார்த்தீங்கன்னா அப்படியே டேஸ்ட்டு வாய் நிறைஞ்சிருச்சு. அப்படியே அந்த ஃபைனல் ஆக டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. மெயின் ஐட்டத்துக்கு வந்திருக்கேன். இப்போ தான் நம்ம ஐட்டத்துக்கு வந்திருக்கேன். க்ரீமி டஸ்கான் சிக்கன் ஒன்று வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணிடலான்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வேறு லெவலில் இருக்குது. எக்ஸ்ட்ரா கியர் போடணுங்கிறதுக்காக மொய்தோஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். நம்ம ஐட்டத்துக்கு வந்திருக்கோம். அப்போ குடிச்சிக்கிட்டே சாப்பிட்டோம்னா தானே. இது உங்களுக்கு இதுதான் பெர்ஃபெக்ட். சரி, பிரியாணி பார்த்துடலாம். இப்போதான் அந்த பிரியாணிக்கான சேஞ்ச் ஓவர் வந்துருக்குது, பார்த்துருவோம். சூப்பர் பிரியாணி மறுபடியும் போய் போட்டு சாப்பிட போகிறேன். அவ்வளோ நல்லா இருக்குது. ஃபிஷ் தவா ஃப்ரை வச்சுருந்தாங்க. எப்படி இருக்குது பார்ப்போம். சாம்பிள் ட்ரை பண்ணுவோங்கிறதுக்காக தான் ஃபிஷ் எடுத்தேன். பாஷா ஃபிஷ் தான் நினைக்கிறேன். ஆனால் பாஷா ஃபிஷ் மாதிரியே இல்லை, நல்லா அப்படியே ட்ரை பண்ணியிருக்காங்க. நார்மலி அந்த பாஷா ஃபிஷ் வந்து கிளுன்னு இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. அதே மாதிரி தான் குடல் ஃப்ரை எடுத்திருக்கேன். குடலுக்கு இங்கே காம்பினேஷன் மேட்ச் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் டேஸ்ட் பார்க்கணுங்கிறதுக்காக குடல் ஃப்ரையும் எடுத்திருக்கேன். நுரையீரலெல்லாம் சேர்த்து கட் பண்ணி போட்டிருக்காங்க, அந்த டேஸ்ட்டும் வருது. கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டு, ஸ்பைஸியாக இல்லாமல் ஸ்வீட் டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிச்சிங்களா? தேனடை மாதிரி இருக்கு. இல்லை, தேனடை குல்கந்த்ல பண்ணியிருக்கிறாங்க. நினைச்சேன், மனம் வந்துச்சு. அப்படியே ஸ்மெல், அப்படியே குல்கந்தோட ஸ்மெல்லு. Few moments later. Let's meet here. இந்த இடத்துல ஒரு மினி ஹால் இருக்குது.
ஒரு 16 பேர் ஒன்றா உட்காரலாம். நம்ம ஒரு ப்ரைவேட் மீட்டிங்க்கு அருமையான இடம். நீங்கள் 8 மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு ப்ரைவேட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹாலில் எடுத்துக்கலாம். யா, இட்ஸ் பாபிக்யூ டைம். இது என்னோட 3வது பிளேட்டா 4வது பிளேட்டா? மேபி இருக்கலாம் 4வது பிளேட் எடுத்து. 4வது பிளேட்டுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அத்தனை ஐட்டம் சாப்பிட்டேன். வேற லெவல். நீங்கள் சாப்பிட்டது செம்மத்தீனியா? நான் தான் அப்படியே சொல்லிட்டேன், செம்ம செம்ம தீனி. ஆமா, அப்ப நீங்க உண்மையில இருக்கிறது 4வது பிளேட்டுங்கிறதுக்காக 4 தடவை சொல்ல முடியாது, ஒரே தடவை சொல்றேன். செம்ம தீனி.